கண்ணம்மா என் குலதெய்வம், கண்ணன் என் குழந்தை. எத்தனை கண்ணம்மா என் காதலி, கண்ணன் என் காதலன். எத்தனை கண்ணன் என் அரசன். எல்லாம் எனக்கு கண்ணன் தான்டா. எனக்கு இறைவன் தான்டா எல்லான்னு இப்படி விருப்பம் இருக்கிறது. அப்படி சொல்லுவாரு. காற்று வெளியீடை கண்ணம்மா நிந்தன் காதலை எண்ணி கழிக்கின்றேன். அதுல சொல்லுவாரு. நீ எனதின்னுயிர் கண்ணம்மா. இதை கப்பலோட்டிய தமிழன்ல அந்த டைரக்டர் இந்த பக்தி பாட்டை எடுத்து காதல் பாட்டா யூஸ் பண்ணியிருப்பார். நீ எனதின்னுயிர் கண்ணம்மா. எப்படி இருக்கும் இறைவன் நம்மள. கண்ணம்மா என்பது யாருன்னா, கண்ணன் என்கிற ஆண் தெய்வத்தை பாரதியார் பெண் தெய்வமாக பாவித்து கண்ணம்மான் பேர் வச்சார். அதே போல அந்த பெண் தெய்வத்தை குழந்தையாக பாவித்து சின்னஞ்சிறு கிளியே இதெல்லாம் கண்ணன் பாட்டு. நீ எனதின்னுயிர் கண்ணம்மா. இப்படி சொன்னா இறைவன் என்ன ஆவார்? எதையோ உயிர்ன்னு நினைச்சிட்டு இருக்க ஆத்மாக்களே காப்பாத்தி விடுறாரு. நீதான் என் உயிர். எந்த நேரமும் நின்னையே போற்றுவேன். என்ன சொல்றாரு? எந்த நேரமும் நின்னையே போற்றுவேன். அதனால என்ன ஆகும்னு பாரதி சொல்லுவா. அதை புடிங்க. துயர் போயின போயின துன்பங்கள் எப்பொழுது உன்னையே உயிராக நினைந்து எந்த நேரமும் உன்னையே போற்றி கொண்டிருந்தேனோ அதனால நான் அடைஞ்ச பலன் என்ன? துயர் போயின போயின துன்பங்கள் நின்னை பொன்னென கொண்ட பொழுதிலே. உன்னை பொன்னாக நான் எப்பொழுது எடுத்துக்கொண்டேனோ நீதான் என் பொண்ணு, என் சொத்து, என் செல்வம். உன்னை பொன்னென கொண்ட பொழுதிலே துயர் போயின போயின துன்பங்கள். இந்த வையத்திலே நான் வாழ்கின்ற போதிலேயே எல்லாத்தையும் நான் அடைஞ்சிட்டேன்னு சொல்லுவார். என்னை வேற்று நினைவின்றி தேற்றியே இங்கோர் விண்ணவனாக புரியுமே. வேற்று நினைவு இன்றி தேற்றாராம். இறைவனுடைய அந்த நினைவு தேற்றுதான். நான் இருக்கேன், நான் உனக்கு. யார் வேணாலும் சொல்லலாம் நான் இருக்கேன்னு. ஆனா யாராலையும் இருக்க முடியாது கடைசி வரைக்கும். யமன் வரும்போது நான் இருக்கேன்னு வர முடியுமா? உடம்பு சரியில்லைன்னா என் வலியை வாங்கிக்க முடியுமா?